உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, இதோ வந்துட்டாங்களே. ராம், மது, சொல்லாம எங்க போனீங்க? மதுவை கல்லறையை காட்டலான்னு கூட்டிட்டு போனேன். ஓ, நல்லதுதான். அவ ஆசீர்வாதமும் மதுவுக்கு வேணும்ல. அண்ணே, லாயரையும் நார்காட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு மகா அப்படியே ஸ்ட்ரைட்டா சூர்யா வேலை பார்த்த கம்பெனிக்கு வரதா சொல்லிட்டாங்க. எதுக்கு சித்தப்பா? ராம், சூர்யாவை வெளியே கொண்டு வரணும். சூர்யா தப்பு பண்ணலைங்கிறத நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் மகா இப்படி போராடிட்டு இருக்கா. லாயரும் போலீஸ் ஆபீசரும் என்ன பண்ணுவாங்க? மகா என்ன சொல்லிருக்காளோ அதை தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டாங்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? நானா? நான் என்ன சொன்னேன்? என்ன பண்ணுவீங்களோ யாரை கூப்பிடுவீங்களோ தெரியாது. மது கண்கலங்க கூடாது, அத பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறாங்க? ஏய் சுபாஷ், போலாம்டா, டைம் ஆச்சு. கம்பெனிக்கு ஏன் போகணும்? சூர்யாவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதானே கான்பிடென்ட்டா கேஸ நடத்த முடியும். என்ன தெரிஞ்சுக்கணும்? சூர்யா தப்பானவன் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா கேஸ் நடத்துற லாயருக்கு தெரியணும்ல, அப்பதானே நல்லது. கோர்ட்ல பெயில் மூவ் பண்ண ஃபார்மலா விசாரிப்பாங்க மது. எங்க போகணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? மது எதுக்கு உங்க கூட வரணும்? மீரா, கொஞ்சம் பேசாம போறியா? நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? போலீஸ் ஆபீசர், லாயர் என்ன தெரிஞ்சுப்பாங்க? இந்த கேஸுக்கும் ஓனருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மது என்ன தெரிஞ்சுக்கணும்? மதுவை இங்கே விட்டுட்டு போங்க. இத பார் மீரா, சூர்யா தப்பு பண்ணலன்னு லாயருக்கு நம்பிக்கை வந்தாதான் கேஸை எடுப்பாராம். மதுவுக்கும் தெரிஞ்சாதான் அவ மனசும் ஆறும். இல்லனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. மீராக்கா, ப்ளீஸ் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நல்லது பண்றதுக்காக தானே சித்தி ட்ரை பண்றாங்க. எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க? இவ எப்பவும் இப்படிதான், நீ கண்டுக்காத ராம். அண்ணே, நம்ம போலாண்ணே. ஆமா, நீங்க மதுவை கூட்டிட்டு போங்க. அங்க வேற மகா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாம். எதுக்கு எதுக்கு இப்ப சீதா வரணும்? மீரா ஆண்டி, ஏன் இப்படி இருக்கீங்க? சூர்யா பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கான்ஃபிடென்ட்டா கேஸை டீல் பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? மதுவை கடத்திட்டு போற மாதிரியே பேசுறீங்க. உனக்கு தெரியாது ராம், ஏதோ தப்பா இருக்கு. ஏய், எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் பேசுவியா? மகா முயற்சி பண்ணாம விட்டுடணுமா? நீ செய்றியா? நீயும் சீதாவும் சேர்ந்து சூர்யாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? உங்களால முடியுமா? ஓனரை பார்த்து என்ன பேசுவீங்க? என்ன தெரிஞ்சுப்பீங்க? மீரா, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத. அவர் மூலமா தானே சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, சூர்யா தப்பு பண்ற கேரக்டர் இல்லக்கா. லாயர் திருப்திக்காக வேணா விசாரிக்கலாம். என்னமோ பண்ணட்டும். சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாமே. தேவையில்ல. சூர்யா பண்ண தப்புக்கு முழு பொறுப்பு மதுவோட அப்பா தான். மகா, இத பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். நீங்க சொல்றது சரிதான். விருந்துக்கு போனப்போ அப்பா அவமானப்படுத்தும் போது நானும் பணக்கார நாய் காட்டுறேன்னு சூர்யா சொன்னாரு. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மது, அழாதம்மா. சூர்யா தப்பே பண்ணிருந்தாலும் அவனை வெளியே எடுக்கிறது ஏன் பொறுப்பு. இது பாரு, நீ அழாத. வா, நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. மது, அழாதம்மா. வா. மது நம்பிட்டா, இது போதும். 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருவேன். மீராக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. சொன்னேன்ல, ஏதோ பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு போனாங்கன்னு. நீ வந்த பிறகு போலான்னு சொன்ன. நீ வரத்துக்குள்ள போயே ஆகணும்னு அவசர அவசரமா கூட்டிட்டு போனாங்க. என்னமோ நடந்திருக்கு. அக்கா, எங்கக்கா போன?
உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க சொல்லுக்கா. அக்காவை எங்க கூட்டிட்டு போனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அக்கா இப்படி இருக்காங்க? உன்னையும் சம்பந்தியும் தப்பா நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுமா. சீதா, உண்மை தெரியாம நாங்க தப்பா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிரு. என்னாச்சு சித்தி? சூர்யாவோட ஓனரை போய் பார்த்தோம். சூர்யா வேலைக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல. நான் எப்படி 2 லட்சத்தை கொடுப்பேன்? உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காமா? நல்லவன் நம்பிதான் வீடை கொடுத்தேன், தப்பா போச்சு. இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. சீதா, உன் மேல கோவப்பட்டது தப்புதான். பண தேவைக்காக தான் சூர்யா ட்ரக்ஸ் வைத்திருக்கான். சூர்யா தான் ட்ரக்ஸ் கடத்திருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டான். பாஸ், இவங்க சொல்றத நம்பாதீய பாஸ். சூர்யா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாக, பண்ணவும் மாட்டாக. அவர் பாவம் இல்லையா? நடக்க முடியாத ஆளு. அப்படியா? அப்போ உன்னோட ஒரு காலை கொடுத்து ஹெல்ப் பண்ண. சீதா, மது ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தேன். அக்கா, என்னைய பாருக்கா, என்னைய பாருன்னு சொல்லுதம்ல. சீதா, சூர்யா ரொம்ப மோசமானவர். நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் கிடையாது. பணத்துக்காக அவர் கொலை கூட பண்ணுவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.